அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த HCF 4015 அப்படிங்கிற இந்த ஐசி 4-பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் 1 2 3 4ங்கிறது அவுட்புட் எழுதியிருக்கேன். இதெல்லாம் பின்னு. 5வது பின்னில் ஃபஸ்ட்டு டேட்டா வரும். ஒரு கிளாக் உள்ளே வந்தோன்னே வரும். அடுத்த டேட்டா வரும்போது 4வது பின்னில் வரும். அடுத்த டேட்டா வரும்போது இந்த கிளாக் வரும்போது 3வது பின்னில் வரும். அடுத்து வரும்போது இந்த கிளாக் வந்தோடனே 10வது பின்னில் வரும். இந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஐசி எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த 6வது பின்னில் இந்த ரீசெட்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இதை வந்து நாம் ஒரு எல்இடி எரிய வைக்கிறது மூலமாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நாம் அசம்பிள் பண்ணும்போது இங்கே ஒரு 4 எல்இடி, இங்கே ஒரு 4 எல்இடி, ஒரு 8 எல்இடி எரிகிறது மாதிரி இப்போ இந்த சர்க்யூட் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். 2 4-பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்கும். 2 இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணும். இதுக்கு தனியாக டேட்டா கிளாக்கு, இதுக்கு தனியாக டேட்டா கிளாக்கு, 2 ரீசெட் பின் இருக்கும். இப்போ இதை வந்து நாம் ஒரு 8 எல்இடியை சீக்வன்ஸாக எரிய வைக்கிறதுக்காக ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராத்தில் இந்த ஐசியை இந்த மாதிரி நம்ம வயரிங் பண்ணிட்டோம்னா இந்த 8 எல்இடி வரிசையாக எரியும். இது எரியறதை நாம் வந்து அந்த இங்கே 1வது பின்னில் கிளாக் கொடுப்போம். இந்த கிளாக் கொடுக்குறதுல நாம் அந்த ஸ்பீடு கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு நாம் ஒரு டாட் போர்டு, இந்த மாதிரி போர்டு எடுத்திருக்கோம். இது வந்து 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு, 3க்கு 2 இந்த போர்டில் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதற்கு இந்த ஐசி மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஐசி பேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஐசி பேஸு இந்த கட்டு லெஃப்ட் சைடு வர மாதிரி இந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணிக்கிட்டோம். எப்போவுமே நம்ம இந்த டாப் லைனை வந்து பாசிட்டிவ் வச்சுக்குவோம், இந்த பாட்டம் லைனை நெகட்டிவ் வச்சுக்குவோம். அதனால் இந்த ஐசி பேஸை இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1வது பின்னுக்கு கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். இந்த கிளாக் பல்ஸ் வந்து 1வது பின்னுக்கும் 9வது பின்னுக்கு கொடுப்போம். இது வந்து ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், இது ஒன்று, ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். கிளாக் வந்து 2க்குமே போகிற மாதிரி 1வது பின்னையும் 9வது பின்னையும் இந்த மாதிரி ஒரு ஜம்பர் வயர்னால் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 2வது பின்னுக்கு ஒரு 10K ரெசிஸ்டர் மூலமாக ஒரு BC547 பேஸுக்கு கனெக்ட் பண்ணணும். அந்த 2வது பின்னு தான் நமக்கு வந்து 8வது எல்இடியாக எரியும். இந்த 8வது பின்னு அவுட்புட்டாக வரும். இந்த 2வது பின்னுக்கு ஒரு 10K ரெசிஸ்டர், ஒரு BC547 ஐசியினுடைய 2வது பின்னிலேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் இந்த டிரான்சிஸ்டருடைய இந்த பேஸுக்கு. இப்போ டிரான்சிஸ்டர் வந்து இது பேஸு, இந்த பக்கம் கலெக்டர், இந்த பக்கம் எமிட்டர். இந்த எமிட்டர் வந்து இங்கே கிரவுண்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். இதில் பேஸில் வந்து 10K ரெசிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்லேருந்து 10K ரெசிஸ்டர் பாசிட்டிவ் சப்ளைக்கு போகணும். இது வந்து பாசிட்டிவ் சப்ளை, அதுக்கு போகணும். கலெக்டருக்கு ஒரு 10K ரெசிஸ்டர், இந்த பாசிட்டிவ் சப்ளை இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டோம். இது அதுக்கப்புறமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து 3வது பின்னு எல்இடிக்கு வரணும், 4வது பின்னும் எல்இடிக்கு வரணும், 5 எல்இடிக்கு வரணும், 6வது பின்னு. இந்த எல்இடி கனெக்ஷன் அப்புறம் பண்ணலாம். இப்போ 6வது பின் இங்கேருந்து அப்படி போய் 14வது பின்னோட கனெக்ட் பண்ணி இங்கே பாசிட்டிவ் ரயிலிருந்து ஒரு 2.2 mmD கெப்பாசிட்டர், ஒரு 10K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். 6வது பின்னிலேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் 14வது பின்னில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 14வது பின்னிலேருந்தே ஒரு 10K ரெசிஸ்டர், இந்த 14வது பின்னிலேருந்தே 10K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணணும். அந்த 10K ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே 8வது பின்னு கிரவுண்டு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே 8வது பின்னில் கிரவுண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இது வந்து கிரவுண்ட் லைன் கீழே போயிடும். இப்போ இந்த 10K ரெசிஸ்டர் முடிச்சிட்டோம். இது வந்து 2.2 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இது 2.2 mmD கெப்பாசிட்டர். இதனுடைய பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் ரயிலில் இருக்கணும், நெகட்டிவ் இந்த 14வது பின்னுக்கு வரணும். இந்த 14வது பின்னுக்கு கனெக்ட் பண்ணி இந்த நெகட்டிவை 14வது பின்னுக்கு இந்த 3 கனெக்ஷனையும் சேர்த்து இங்கே ஒன்றா வந்து அப்படி ஜம்பர் பண்ணிட்டோம். இந்த 3 கனெக்ஷன் ஒன்றா சேர்ந்துருச்சு. மேலே இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் தனியாக இருக்குது. இதை வந்து இந்த பாசிட்டிவ் இதோட இங்கே மேலே எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நாம் வந்து 6வது பின்னு கனெக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ 7வது பின்னு ஏற்கனவே நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கிற இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு வரணும். ஏலேருந்து இந்த கலெக்டருக்கு 7வது பின்னு இங்கேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் இந்த கலெக்டரில் ஜாயின் பண்ணிட்டோம். 7வது பின் கலெக்டர் கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்து 8 வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம். 9 ஏற்கனவே வந்து 1வது பின்னில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 10ம் 15ம் ஒன்றா கனெக்ட் ஆகி இது வந்து இந்த எல்இடி கனெக்ஷனுக்கு 4வது எல்இடிக்கு வரணும். 10ம் 15ம் கனெக்ட் ஆகணும். இது 9வது பின்னு, இது 10வது பின்னு. இந்த 10வது பின்னையும் 15வது பின்னையும் கனெக்ட் பண்ணிட்டோம்.
சர்க்யூட் படி 10 15 கனெக்ட் ஆகிடுச்சு. இது அப்புறம் எல்இடிக்கு போனால் எல்இடி கனெக்ஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இந்த சர்க்யூட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த இடத்துல நம்ம எல்இடி வரிசையை அசம்பிள் பண்ணி அதை கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். இப்போ இந்த எல்இடி அசம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு எல்இடிக்கும் இந்த ஆனோடோட நம்ம வந்து ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். அப்போ 8 எல்இடிக்கு 8 470 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி எல்லா கேத்தோடையும் நம்ம கிரவுண்ட் பண்ணிடணும். இப்போ அதை நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல பண்ண போகிறோம். சர்க்யூட் படி எல்இடி 470 ஓம் ரெசிஸ்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லா கனெக்ஷன் முடித்து இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் கனெக்ஷன் பாசிட்டிவ் ரயில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அது மாதிரி இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டிரான்ஸ்டருடைய எமிட்டரை வந்து நெகட்டிவில் ஜாயின் பண்ணிட்டோம். அது மாதிரி இங்கே இந்த 8வது பின் கிரவுண்ட் ஆகணும். அந்த 8வது பின் இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த எல்இடி கனெக்ஷனுக்கு அந்தந்த பின்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வயர் எடுத்து எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். இப்போ அசம்பிளிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய கிளாக்லேருந்து இந்த ஒரு க்ரீன் வயரை 1வது பின்னுக்கு கிளாக்கு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணோம்னா இதில் எந்த மாதிரி எஃபெக்ட் வருதுன்னு பார்க்கலாம். சப்ளை ஆன் பண்ணுறேன். ஆறு 7 8 எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அங்கேருந்து ஆஃப் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா மாதிரி முதல்ல க்ளோ ஆகிட்டு அடுத்து ஆஃப் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு புது எஃபெக்ட்டு. இப்போ இதில் 8 எல்இடி மட்டும்தான் இருக்கணுமா, இதில் நிறையா நம்ம எல்இடி ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் இந்த அசம்பிள் பண்ணும்போது நாம் ஏற்கனவே இந்த மாதிரி எல்இடி சேசர் சர்க்யூட்லாம் எல்லாம் பண்ணிட்டோம்ல. இது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த புது எஃபெக்ட் ஒன்று பார்க்குறோம். அடுத்து இந்த மாதிரி சர்க்யூட்டை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி சர்க்யூட்டை பார்த்து இதை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு 0 பிசிபியில் ஒரு டாட் பிசிபியில் நம்மளால் இந்த சர்க்யூட்டை அசம்பிள் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படிப்பட்ட சர்க்யூட்னாலும் சர்க்யூட் இருந்ததுன்னா போதும் நம்ம டாட் போர்டில் அசம்பிள் பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.